வணக்கம் என் இளைய தலைமுறையே, மாறுவோம் மாற்றுவோம். இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது மத்திய கிழக்கில் இடம்பெற்ற யுத்தத்தின் காரணமாக எரிபொருள் விலையேற்றம் மற்றும் ஹார்மோஸ் நீரிணை தடுப்பு. இதன் காரணமாக ஈவி வாகனங்களின் விற்பனை உயர்ந்திருக்கிறதா? எனவே இந்த போர் காரணமாக ஈவி வாகனங்களின் விற்பனையில் ஏற்பட்ட மாற்றத்தை ஒரு விரிவான ஆய்வாக பார்க்கலாம். ஒரு சாதாரண நாளில் ஒரு ஏவுகணை வானில் பறக்கிறது. அது எங்கு விழுகிறது என்பதை உலக செய்திகள் சொல்லும் முன்பே உலக சந்தைகள் பதிலளிக்க தொடங்குகின்றன. எண்ணெய் விலை உயர்கிறது, பங்கு சந்தைகள் அதிகரிக்கின்றன, கப்பல் போக்குவரத்து செலவுகள் அதிகரிக்கின்றன. அதே நேரத்தில் உலகில் மற்றொரு பக்கத்தில் ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடக்கிறது. மின்சார வாகனங்களின் விற்பனை அதிகரிக்கிறது. டெஸ்லா, BYD போன்ற நிறுவனங்களின் சந்தை மதிப்பு மற்றும் விற்பனை எண்கள் உயரத் தொடங்குகின்றன. இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறதா அல்லது இது உலக பொருளாதாரத்தின் இயல்பான மாற்றமா? இந்த கட்டுரை அந்த கேள்வியை ஆராய்கிறது. முதலாவது, ஹார்மோஸ் நீரிணை உலக எண்ணெயின் முக்கிய நரம்பு. உலக எண்ணெய் சந்தையை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் முதலில் ஹார்மோஸ் நீரிணையை புரிந்து கொள்ள வேண்டும். இது உலகின் மிக முக்கியமான கடல் வழி தடங்களில் ஒன்றாகும். மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வரும் பெரும்பாலான கச்சா எண்ணெய் இந்த குறுகிய நீர்வழியாகவே உலக சந்தைக்கு செல்கிறது. இதனால் இந்த பகுதியில் எந்த ஒரு பதட்டமும் ஏற்பட்டால் அது நேரடியாக உலக எண்ணெய் விலையை பாதிக்கிறது. எண்ணெய் ஒரு உலக பொருளாதாரத்தின் அடிப்படை எரிசக்தி என்பதால் அதன் விலை மாற்றம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது உணவு விலை முதல் போக்குவரத்து செலவு வரை அனைத்தையும் பாதிக்கிறது. இரண்டாவதாக, எண்ணெய் விலை உயர்வு ஒரு சங்கிலி விளைவு. எண்ணெய் விலை உயர்ந்தால் அது வெறும் பெட்ரோல் நிலையத்தில் மட்டும் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. அது ஒரு முழுமையான பொருளாதார சங்கிலியை இயக்குகிறது. போக்குவரத்து செலவு அதிகரிக்கிறது, தொழிற்சாலை உற்பத்தி செலவு உயரும், உணவுப் பொருட்களின் விலை உயரும், பணவீக்கம் அதிகரிக்கும். இதன் நேரடி தாக்கம் சாதாரண மக்களின் வாழ்க்கை செலவில் தெரிகிறது. இதனால் அரசுகள் மற்றும் நுகர்வோர் மாற்று எரிசக்தி வழிகளை தேடத் தொடங்குகிறார்கள். அந்த மாற்றத்தின் மையமாக இன்று உருவாகியுள்ளது மின்சார வாகனத்துறை. மூன்றாவதாக, ஈவி சந்தையின் வேகமான வளர்ச்சி. கடந்த சில ஆண்டுகளில் உலக ஈவி சந்தை வேகமாக வளர்ந்துள்ளது. இந்த வளர்ச்சிக்கு பல காரணங்கள் உள்ளன. அரசாங்க ஊக்கத்தொகைகள், சுற்றுச்சூழல் விதிமுறைகள், எரிபொருள் விலை உயர்வு, தொழில்நுட்ப முன்னேற்றம். ஈவி என்பது இனி ஒரு தேர்வு அல்ல. பல நாடுகளில் அது ஒரு கட்டாய மாற்றமாக மாறி வருகிறது. இந்த மாற்றத்தின் மையத்தில் இரண்டு முக்கிய நிறுவனங்கள் உள்ளன. BYD வெஸ் டெஸ்லா, உலக ஈவி போட்டியின் மையம். BYD இன்று உலகின் வேகமாக வளர்ந்து வரும் ஈவி நிறுவனங்களில் ஒன்றாக உள்ளது. அதன் முக்கிய பலம் குறைந்த விலை வாகனங்கள், பெரிய அளவிலான உற்பத்தி திறன், சீன உள்நாட்டு சந்தையின் ஆதரவு, வேகமான ஏற்றுமதி வளர்ச்சி. இதனால் BYD பல நாடுகளில் தனது சந்தை பங்கை கூட்டி வருகிறது. அடுத்து, டெஸ்லா என்பது ஈவி புரட்சியை ஆரம்பித்த நிறுவனங்களில் ஒன்று. அதன் பலங்கள் உயர்தர தொழில்நுட்பம், வலுவான பிராண்ட் மதிப்பு, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் வலுவான நிலை. ஆனால் சமீப காலங்களில் சீன நிறுவனங்களின் போட்டி அதிகரித்துள்ளது, விலை அழுத்தம் உருவாகியுள்ளது, சந்தை பங்கு போட்டி தீவிரமாகியுள்ளது. ஐந்தாவதாக, முக்கிய கேள்வி, போரும் ஈவி சந்தையும். இங்கே ஒரு முக்கியமான பொருளாதார கேள்வி எழுகிறது. ஈரான், அமெரிக்கா போன்ற போர் பதட்டங்கள் எண்ணெய் விலையை உயர்த்துகின்றன. எண்ணெய் விலை உயர்ந்தால் மக்கள் எரிபொருள் செலவை குறைக்க மாற்று வழிகளை தேடுகிறார்கள். அந்த மாற்று வழிகளில் ஒன்று ஈவி. இதனால் ஒரு மறைமுக தொடர்பு உருவாகிறது. எண்ணெய் விலை உயர்வு, ஈவி தேவை அதிகரிப்பு, ஈவி நிறுவனங்களின் வளர்ச்சி. ஆனால் இது நேரடி காரணம் அல்ல. இது பல காரணிகளால் உருவான நீண்டகால மாற்றத்தின் ஒரு பகுதி மட்டுமே. ஆறாவதாக, உண்மை நிலை, காரணம் மற்றும் விளைவு. இங்கே மிக முக்கியமான வேறுபாடு உள்ளது. ஈவி வளர்ச்சி என்பது கடந்த 10 தொடக்கம் 15 ஆண்டுகளாக நடந்து வரும் தொழில்நுட்ப மாற்றம். அரசாங்க கொள்கைகளால் ஆதரிக்கப்பட்டது, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வால் தூண்டப்பட்டது. எண்ணெய் நெருக்கடி
இந்த மாற்றத்தை வேகப்படுத்தும் ஒரு காரணம் மட்டுமே. அதனால் ஈவி வளர்ச்சியை ஒரே காரணத்துடன் இணைப்பது சரியான பகுப்பாய்வு அல்ல. 7வதாக, யார் லாபம் அடைகிறார்கள்? இந்த பொருளாதார மாற்றத்தில் பல துறைகள் லாபம் அடைகின்றன. எண்ணெய் நிறுவனங்கள், ஆயுதத்துறை, ஈவி நிறுவனங்கள், பேட்டரி மற்றும் லித்தியம் தொழில். ஆனால் இதை ஒரு திட்டமிட்ட செயல்பாடு என்று கூற எந்த ஆதாரமும் இல்லை. இது உலக பொருளாதாரத்தின் இயல்பான செயல்பாடு மட்டுமே. 8வதாக, பெரிய முதலீட்டு நிறுவனங்கள் மறைமுக சக்தியாக உள்ளதா என்பதை பார்ப்போம். பிளாக் ராக், வேன்கார்ட், ஸ்டேட் ஸ்ட்ரீட் போன்ற நிறுவனங்கள் உலகின் பல துறைகளில் முதலீடு செய்துள்ளன. எண்ணெய், தொழில்நுட்பம், ஈவி, ஆயுதத்துறை. இதனால் ஒரு கேள்வி எழுகிறது. ஒரே நிறுவனம் எல்லா துறைகளிலும் முதலீடு செய்வதால் உலக அரசியல் மாற்றங்களில் அது எப்படி லாபம் பெறுகிறது? பதில் இது பெரும்பாலும் RDS எனப்படும் ரிஸ்க் டிவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி எனப்படும் முதலீட்டு முறையாகும். எந்த துறை பாதிக்கப்பட்டாலும் மற்ற துறைகள் மூலம் இழப்பை சமன் செய்வதே நோக்கம். இதற்கு போர்களை உருவாக்கும் செயலுக்கும் இடையில் எந்த உறுதியான ஆதாரமும் இல்லை. முடிவு: சிந்தனைக்கான கேள்வி. இந்த உலகில் ஒவ்வொரு போரும் ஒரு அரசியல் நிகழ்வாக தொடங்குகிறது. ஆனால் அதன் விளைவுகள் பொருளாதார உலகில் விரிவடைகின்றன. எண்சந்தை பாதிக்கப்படுகிறது, ஈவி சந்தை வளர்கிறது, முதலீட்டு சந்தைகள் மாற்றம் காணுகின்றன. ஆனால் இறுதி கேள்விக்கு இன்னும் பதிலளிக்கப்படவில்லை. இந்த மாற்றங்களை இயக்குவது யார்? அரசியல் சக்திகளா, சந்தை இயல்பா, அல்லது உலக பொருளாதாரத்தின் தவிர்க்க முடியாத விதியா? இந்த கேள்விக்கான பதில் பார்வையாளர்களின் சிந்தனையில் விடப்படுகிறது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்ப்பதற்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம்.